இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே யார் ஆட்சி நல்லா இருக்கு? யாருக்கு? இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே யார் ஆட்சி நல்லா இருக்கு? யாருக்கு? யார் நீ யார் ஆட்சி எதனால? ஏதோ நல்லா சலுகை செய்யறாரு அவரு, அதனால எப்பவுமே டிஎம்கே. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? விஜய். விஜய் எதனால? ஏன்னா புதுசா ஒருமே மாற்றம் இருக்கு. அதேதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுட்டு தான் இந்த டைம் மாத்தி விஜய் போடலாம். சரி, போட்டோ இருக்கா? இருக்கா? ஐயா உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீண்டும் தலைவனே வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின். எதனால? அது அவர் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது. இந்த எடப்பாடிக்கிறாரு, எடப்பாடியா வெறும் எடப்பாடி. அந்த எடப்பாடி வந்து ஒண்ணுமே பண்ணல. அவனுக்குள்ள போட்டா போட்டு பன்னீர்செல்வத்தை வெளியாடிட்டாங்க. அதுக்காக அவன் இப்போ வந்து எல்லாம் வித்து விட்டான், மொத்தத்தையும் வித்து விட்டான். அதுக்காக மீண்டும் தரவுடனே வரும். ஸ்டாலின் ஒரே வரணும். ஆட்சி நல்லா இருக்குன்றீங்க. கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்கவுங்க இப்போ இங்கே உட்காடுறாங்க. இங்கே உட்காந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுன்றாங்க. அந்த அம்மா அப்படி உட்காந்துங்கிறாங்க. அவங்க வந்து பாட்டில் இருக்கிறாங்க. ஒரு அறியாதுக்குள்ள வருது. உங்களாட்ட ஒரு ஆள் வராது. அவர் வந்து பலவிதமான இதெல்லாம் உண்டு. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்கன்னா அது வந்து அப்படி கிடையாது. ஆள் இருக்காங்கன்னா தண்டனைகள் கடுமையானா அந்த கூட்டம் நடக்காது இல்லை. அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணவன் வெயில்ல வந்து திருப்பி அதே கற்பழிப்பு பண்றான். ஆமா, அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதை சொல்றாங்க, அதை கேட்கறேன். அதுக்கு வந்து யார் பொறுத்து? கற்பழிப்பு அதிகமாகுதுன்னு அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து இந்த ஆட்சி கொடுக்குது. ஸ்டாலின் ஆட்சியில தான் வருது இதெல்லாம். அவங்க கட்சியில வரும். அவங்க கட்சியில இப்ப நான் இருந்தாக்கா நான் போய் அவருக்கு என்ன பண்ண முடியுமா? ஸ்டாலின் கட்சிக்காரங்களே நிறைய பேர் கற்பழிப்பு கேஸ்ல இருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷத்துல நிறைய பேர் மாட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆதாரத்தோட இருந்தாலும் அதை பத்தியும் பரவாயில்ல. ஸ்டாலின் ஆட்சி வரும். ஆமா, சரி. நீங்க உங்க ஆதரவு சொல்லுங்க. உங்க ஆதரவு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, விஜய்? அதிமுக தான். அதிமுக. எதனால? எப்படி? எதனால அதிமுக? என்ன காரணம்? நாங்க பிறந்ததுலேருந்து அதுதான் இருக்கிறோம். எப்பயுமே அதிமுக. ஆமா. காரணம் எங்களுக்கு நல்லது செஞ்சவங்க அவங்க தான். எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்குறது இந்த 5 ஆண்டுல எல்லாம் தட்டோட கிடக்குது. நாங்கள் எங்கள் அம்மா இருக்க சொல்ல எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க. 5000 கொடுத்தாங்க. வீடு கொடுக்கல. அப்போ கூட எம்ஜிஆர் ஆட்சியில் 2000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே செய்யல. இப்போ வந்தாருன்னா எங்களுக்கு ஏன்னா வீடு கொடுப்பாருன்னு தான் நாங்கள் நம்பி ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லுவோம். இத்தனை வருஷமா ரெட்டல் நம்பி தானே ஓட்டு போட்டுருக்கீங்க? போட்டோம், வரலையே. அப்பயும் போடுவீங்க? போடுவோம். எங்களுக்கு அதுதான் ஒரு நன்மையாக இருக்குது. சரி. உங்க ஆதரவு யாருக்கு வர தேர்தல்? அதிமுக. அதிமுக. எதனால அதிமுக? எதனால மனசுல பதிஞ்சது ஆரம்பத்துல அதான். நல்லது செஞ்சாலும் நல்லது செய்தான் கெட்டது செய்தாலும் கிடையாது. ஆரம்பத்துல பதிஞ்சது மனசுல எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவருடைய கொள்கையே தான். வேற மாற்றம் கட்டமா அவன் தொழில் செய்யறாங்க, செய்யல பண்ணலாம் போன குறையில் பாடிக்கலாம் நம்ம சொல்ல விரும்பவில்லை. அவருக்குதான். உங்க ஆதரவு யாருக்கு? அதை முடிவு பண்ணிக்கலாம் ஐயா. 20 நாள் தானே இருக்கு. அதான் முடிவு பண்ணல. முடிவு பண்ண நல்ல மாப்பிள்ள தேர்ந்தெடுப்பு பண்ணலாம். உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால டிவிகே? புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாமே. ஓகே, புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாம். மாற்றம் எதிர்பார்க்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு. ஏன் திமுக அதிமுக போடுறதுக்கு போல? ஏனால டிவிகே போறேன்? புதுசாக வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இவங்க 2 பேர் மாதிரி நம்பிக்கை இல்லை. டிஎம்கேல நிறைய இப்போ 2 வருஷத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்குது. பாலியல் கொலை, அதுக்கப்புறமா அஜித்குமார் வழக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வழக்குலாம் கொலை, பாலியல் கொலை இதெல்லாம் திருப்பி வராது இருந்துக்குது. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டிஎம்கே சைடில் ஒருத்தர் வந்து 2 வயசு குழந்தைய சாகடிச்சிடுறாங்க. அதுக்கு திருப்பி கொடுக்கலையே. அப்படிதான் இருக்குது. 2 பேருமே வேணாம், புதுசாக வந்து வைப்பாங்க. சரி, ஓகே. கேட்டோம். நீங்க உங்க ஓட்டு யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நினைக்கிறீங்க? யாருக்கு? ஜெயலலிதா. ஜெயலலிதா. எதனால ஜெயலலிதா? அவ கூலி பண்ணோம், அது அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, வேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வச்சு நாங்கள் எப்பயுமே. உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களா? எப்பயுமே அவங்களுக்கு தான் முடியும். ஆமாம்.
சரி ஓகே. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன கேக்குறீங்க கேளுங்க, நான் சொல்றேன். யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே, விஜய் டிவிக்கு, டிகே சீமான், 4 பேர் இருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவுக்கு எப்பயுமே ரெட்டையில தான். எதனால? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, அதனால எங்களுக்கு ரெட்டையில பிடிக்கும். ரெட்டையில வந்தா நல்லா இருக்கும். எங்க ஆதரவுலாம் ரெட்டையில தான். டிஎம்கே ஆமா, விட அவங்க சின்ன. ஆட்சியில பெண்கள் ஆமா, பாதுகாப்பு நல்லா பெண்களுக்கு இருக்கு. பாதுகாப்பு எது ஒண்ணுமே கிடைக்கும். அதனால எங்களுக்கு வந்து ரெட்டையில தான் எப்பயுமே பிடிக்கும். ரெட்டையில. எப்பயுமே ரெட்டையில தான். சரி. அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். டிஎம்கே, ஏன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. விஜய் ஆ. எதனால? எதனால எப்படி ஒரு மாற்றம் சொல்றது? எதிர்பார்க்கறீங்க? 2 பேரும் வேணாம். ஆமா. புதுசா வந்தா நல்லா இருக்கும். அவங்க வந்து எப்படி என்ன செய்யறாங்கன்னு தெரியும். ஆமா. சரி ஓகே. இல்ல நான் ஆதரவு யாருக்கு வர எலெக்ஷன்? ரெட்டாளிக்கு ரெட்டலைக்கு. எதனால? நான் ரெட்டாள கட்சியை கிளை கேட்கறது அரசு கட்சி இருக்கு. சரி ஓகே. சட்டமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, விஜய், தவேகா, நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. புது ஆட்சி வந்தால் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க. மாற்றம் வருதா விஜய். அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னே திமுகவுக்கு போட்டிருந்தேன். இப்போ விஜய்க்கு 2 பேருக்கும் எப்படி செய்கிறாரு பார்க்கலாம். இந்த ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு அப்படின்னு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்க. பார்க்கலாம். இந்த ஆட்சியில மழை கூட மாட்டுக்கிறாங்க. மழை கூட மாட்டுறாங்க. என்ன பண்ணாங்க? விட மாட்டுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஜனங்களை விட மாட்டுக்கிறாங்க. வியாபாரமும் இல்ல. நாங்க ஒரு 3 வருஷமா வியாபாரம் இல்லாம தான் உட்காந்து இந்த கோவில் மலைக்கு ஓடலையா உள்ள? அறுபது மலை ஜனங்க விட்டா தானே வியாபாரம் ஆகும். ஏன் எதனால ஓடல? டைம் ஆமா, காலைல 5 மணில இருந்து 1 மணி வரைக்கும் போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேல போக கூடாது. ஆனா வெளியில இருந்து வரவங்க இங்க வந்து அங்க இருந்து இங்க வரக்காட்டி டைம் ஆயிடுது. உள்ள விட மாட்டுக்கிறாங்க. திமுக, விஜய் சார் புதுசா யாராவது பண்ணலாம் சார். ஆமா சார், கண்டிப்பா சார். ஏன்னா இவங்களுடைய ஓயில் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்து வெறுத்து போச்சு. ஏதாவது புதுசா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, புதுசா வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. 2 பேர்ல யார் வந்தாலுமே பெட்டர் தான். ஏன்னா புதுசா வந்தா என்ன பண்றாங்கன்றத ஒரு மாற்றத்தை விரும்பணும்னா அடுத்து என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஏன்னா பழைய ஆளுங்க அதே தான் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்தா இவங்க அவங்களுக்கு வர சொல்றாங்க, அவங்க வந்தா இவங்களுக்கு வர சொல்றாங்க. புதுசா வரவங்க என்ன செய்யறாங்கன்றத ஒரு பார்ப்போமே அப்படின்ற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலான்றது. சரி. தேங்க்யூ. இதுல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, தவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். நீங்க யாரை ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் விஜய். எதனால? ஒரு புதுசாக ஒருத்தர் யாரோ வரட்டுமே. ஒரு மாற்றம் இருக்கு. ஆமாம் மாற்றம். நீங்க இந்த தொகுதி நீங்க நான் காட்பாடி தொகுதி. காட்பாடி. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம். ஏடிஎம். இந்த டைம் விஜய். இன்னும் நீங்க உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும் பாரு தேர்தலில்? யாரும் போட மாட்டீங்க? கேமரா எடுக்கிறாரு இப்போ எப்படி நாளைக்கு போட்டோவில் வந்துடும். போட்டோலாம் வராதுண்ணா, போன்ல தான் வரும். கல்சு பார்க்க இலை தான். எதனால இலை? ஏன் எதனால இலை? அகிரி கிருஷ்ணமூர்த்தி தான் வருவோம். நீங்க அவருக்கு தான் போடுவீங்களா? எல்லாரும் எல்லாரும் போட மாட்டாங்க, நீங்க போடுவீங்களான்னு தான் கேக்குறேன். அந்த ஆள் தான் ஜெயிக்கிறாங்க கல்சு பார்த்துல. சரி ஓகே. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? ஐயா, நம்ம நிலைமை சரியில்லை. நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. என்னால் யாருக்கும் போடுறதே இல்லை. போடுவேன். அன்னைக்கு சூழ்நிலை யாருக்கு இருக்குதோ அப்போதான் போட முடியும். நீங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு வருத்தத்தில்? டிஎம்கே தவிர வேற யார் வந்தாலும் பரவாயில்ல. டிஎம்கே வந்து அதுக்கப்புறம் வேட்பாளர் போட்டு தான் போட, கட்சி பார்த்துலாம் போட மாட்டேன். வேட்பாளர் யாரோ அவங்கள பார்த்து தான் போடுவோம். இப்போ யார் யார் வேட்பாளர் தெரியும் உங்களுக்கு? இது இந்த போல அக்ரி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பேர் மறந்துச்சு, பாமகல பிறகு அது வேட்பாளர் பேர் சரி நம்மளுக்கு. சரவணன் இருக்காங்க திமுகல. ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக டிஎம்கே மட்டும் போட மாட்டோம். டிஎம்கே தவிர்த்து வேற ஏதாவது கட்சியில் இருக்காங்களா அந்த வேட்பாளர் பார்த்து போடுவோம், தவிர டிஎம்கே கண்டிப்பாக போட மாட்டோம். வேற என்னன்னு தாவேகா, நாம் தமிழர் வேட்பாளர் பேக்ரவுண்ட் பார்த்து தான் போடுவோம். கட்சியை பார்த்து போட மாட்டேன், வேட்பாளர் பேக்ரவுண்ட் பார்த்தா. ஆனால் டிஎம்கே மட்டும் போட மாட்டேன். வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி டிஎம்கே போட மாட்டேன். சரி ஓகே. விஜய், டிவிகே, என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ண நடக்கணும்? சீமான் வந்தா நல்லா இருக்கும். சீமான். எதனால? ஒரு மாற்றம் வரட்டுமே. மாற்றம் வந்துருவாரா ஜெயிச்சு? வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வாங்க. இந்த டைம் அதிக பர்சன்டேஜ் வாங்குவாரு. ஆமா. அப்பயும் அவருக்கு தான் நீங்க போட்டு போடுவீங்க. ஆனா விஜய், சீமானுக்கு உங்க ஓட்டு அவருக்கு தான் இருக்குமா? அது